ஹலோ மிஸ்டர் அலெக்சாண்டர், சிபிஐ. சௌக்கியமா இருக்கீங்களா? நான் அசோக் பேசுறேன். உங்ககிட்ட இருந்து போன் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். என் கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க எதை கேட்டாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். செஞ்ச தப்பையெல்லாம் ஒத்துக்கிட்டு பேசாம சரணடைஞ்சிருங்க. அலெக்ஸ், நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசுற. அதான் முதலே அசோக் பேசுறேன்னு சொன்னியே. என்ன பத்தி உனக்கு தெரியாது. உன்ன மாதிரி ஒரு ஆளை என்ன மாதிரி ஒரு சிபிஐ ஆபீசருக்கு எப்படி தெரியாம இருக்க முடியும்? எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல அன்பா சொல்லி பார்ப்பேன். நமக்கு அதெல்லாம் தெரியாது. எடுத்த உடனே அடி உததான். சரி, என் தம்பி விஷயத்துல என்ன முடிவு எடுக்க போறேன்? கோர்ட் முடிவு பண்ணும். பெரிய கோர்ட். சட்டத்தை உண்டாக்குறத எங்க எம்பிங்க தான். தப்பு செஞ்ச எத்தனையோ எம்எல்ஏ, எம்பி, மந்திரிங்களை எங்க ஆபீசருங்க உள்ள தள்ளி இருக்காங்க. முடிவா என்ன சொல்றேன்? சட்டம் தன்னோட கடமையை செய்யும். ஓகே ஓகே, நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன். ஆனா நான் நினைக்கிறது தான் ஜட்ஜோட தீர்ப்பா இருக்கும். NDPS பிரிவின்படி ஹெராயின் என்னும் போதை மருந்து கடத்திய குற்றத்திற்காக கணேசன், துரை என்கிற இருவருக்கும் 7 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். இவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்திய அலெக்சாண்டரை பாராட்டும் அதே நேரத்தில் அவரை இந்த நீதிமன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. பொதுமக்கள் பலரும் கூடும் விமான நிலையத்தில் அலெக்சாண்டர் இவர்களை தாக்கி கைது செய்திருக்கிறார். இதனால் பொதுமக்கள் பலரும் கலவரமடைந்து இருக்கின்றனர். பொதுமக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்புள்ள அரசாங்க அதிகாரி இவர் என்பதை வருங்காலத்திலே நினைவில் கொண்டு அலெக்சாண்டர் செயல்பட வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது. மேலும் ஹரி என்பவர் இந்த சமுதாயத்தில் பெரும் அந்தஸ்தில் இருப்பவர். போதை மருந்து கடத்தியவர்கள் அவருடன் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்ற ஒரே காரணத்தை மட்டும் வைத்து அவரை கைது செய்திருக்கிறார். அவர் மீது கூறிய குற்றச்சாட்டை நிரூபணம் செய்ய வேறு எந்த சாட்சியமும் இல்லை. தீர விசாரணை செய்யாமல் எவரையும் கைது செய்யக்கூடாது என்று அலெக்சாண்டரை இந்த நீதிமன்றம் எச்சரிக்கை செய்கிறது. ஹரி என்பவர் மீது சாட்டப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்படாத காரணத்தால் அவரை விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறேன். இந்த உலகத்துல எதையும் நான் விலை கொடுத்து வாங்க முடியுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். நீ செய்யறதுக்கெல்லாம் ஒரு நாள் விலை கொடுத்துதான் ஆகணுங்கிறத நீ புரிஞ்சுக்குவ. ஆமா, சட்டம் தன் கடமையை செய்யும்னு சொன்னியே, என்னாச்சு பாத்தியா? சட்டம் முதல்ல தான் கடமையை செய்யணும்னாலும் கடைசியில சரியா செஞ்சிருங்கிறத இப்ப மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசுறதுனாலதான் நீ கீழே இருக்க, நான் மேல இருக்கேன். கீழே நிக்கிறேன்னா என்னைக்கு வேணுமாலும் மேல வரலாம். மேல நிக்கிற நீ கீழே வந்துதான் ஆகணும். அவமானப்பட்ட இன்னும் உனக்கு புத்தி வரல. இயேசுவை சிலுவையில அரைஞ்சிட்டாங்கன்னு பயந்திருந்தா ஒரு மகாத்மா காந்தி உருவாயிருக்க முடியாது. வாவ், நீ பேசுறத பார்த்தா மறுபடியும் நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன். தப்பு செய்யறத நீ விட போறதில்ல, நல்லது செய்யறத நான் விட போறதில்ல. அப்புறம் எப்படி சந்திக்காம இருக்க முடியும்? சந்திப்போம். ஹலோ அண்ணா, நான் அருண் பேசுறேன். இப்ப எங்க பேசுறேன்? கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து. ஃபைல் மேட்டர் என்னாச்சு? அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படி நைட்டுக்குள்ள ஃபைல் என் கைக்கு வந்துரும். வெரி குட். இப்ப இங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால நீ ஜாகிரதையா இரு. ஃபைல் கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணு. சரிண்ணே. ஃபைல் நம்ம கிட்ட இருக்கும். எப்படியும் பிடிச்சிடலாம் தான் அலெக்ஸ் ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பான். நல்ல வேலை, போதை மறந்தோட போச்சு. அருண் என்ன சொன்னான்? விடியறதுக்குள்ள ஃபைல் நம்ம கிட்ட இருக்கும்.
ஹரி, நேற்று ஃபோன் பண்ணும்போது அருண் ஃபைல் எப்படியோ கைக்கு வந்துடும் சொன்னா. போலீஸ் சர்ச் பண்ணும்போது ஃபைல் அவங்களுக்கு கிடைச்சா பிரச்சனை ஆயிடும். உடனே போய் பாரு. சொல்லு, என்ன பண்ண? நோ நோ, எந்த பிரச்சனை இருந்தாலும் நமக்குள்ள ஆறுதல் சொல்லிக்கணும். மற்றவங்க வந்து ஆறுதல் சொல்ற அளவுக்கு வச்சுக்க கூடாது. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். யோ, உன் மரியாதை எனக்கு தேவையில்லை. என் தம்பியை கொலை பண்ணது யார் தெரிஞ்சதா? தெரியல சார். கொலை நடந்த இடத்துல கிடைச்ச தடயத்தை வச்சு சந்தேகப்பட்ட எல்லாரையும் விசாரிச்சிட்டோம். ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ இதோட விட்டுறலாம்னு சொல்றீங்களா? இல்ல சார், உங்களுக்கு விரோதிங்க யாராவது இருந்தா? இருக்காங்க. என்கிட்ட வாங்கி தின்னுட்டு கண்டுபிடிக்க முடியலன்னு வந்து நிக்கிறீங்க. நீங்க தான் என் விரோதிங்க. ஆனா எப்பவுமே நான் என் பலத்தை மட்டும் தான் நம்புறேன். அருணை யாரு எதுக்காக கொலை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். கண்டுபிடிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. அருண்குமார் கொலையை கண்டுபிடிக்கிற பொறுப்பை நம்ம டிபார்ட்மெண்ட் ஏத்துக்கணும். என்ன மிஸ்டர் அலெக்ஸ், மர்டர் கேஸுக்கு எதுக்கு சிபிஐ? இல்ல சார், பணத்துக்காகவோ பகைக்காகவோ இந்த கொலை நடக்கலன்னு போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. அசோக் பிரதர்ஸ் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அந்நிய செலாவணி ஹவாலா மோசடி செஞ்சிருக்காங்க. இந்த மோசடி எப்படி எல்லாம் நடந்துச்சு, சென்ட்ரல்ல ஸ்டேட்ல அதுல ஈடுபட்ட அரசியல்வாதிங்க அதிகாரிங்க இவங்களை பத்தின எல்லா டீடைல்ஸோட ஒரு ஃபைல நம்ம டிபார்ட்மெண்ட் சேர்ந்த காந்திராஜன் ரெடி பண்ணார். ஃபைல ஒப்படைக்க போற நேரத்துல காந்திராஜன் இறந்துட்டாரு. அந்த ஃபைல் எங்க இருக்கு, என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த கொலையை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சா நிச்சயமா அந்த ஃபைலை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபைல் கிடைச்சா பல உண்மைகள் வெளியே வரும். தேசிய அளவுல அரசியல்ல பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதனாலதான் சொல்றேன், இந்த கொலையை நாம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, யூ ஆர் தி ரைட் பர்சன். ப்ரொசீட். தேங்க்யூ சார். நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தம்பி கொலைய பத்தி போலீஸால கண்டுபிடிக்க முடியாததுனால சிபிஐ டேக் ஓவர் பண்ணிருக்கு. அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, அலெக்சாண்டர். நானும் கேள்விப்பட்டேன். நம்ம நல்லதுக்காக அவன் இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்கான்னு நீ நினைச்சா அது முட்டாள்தனம். நமக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா அவன் எந்த அக்கறையோட இந்த கேஸை விசாரிக்கிறானோ அதே அக்கறையோட நம்ம அவனை ஃபாலோ பண்ணணும்.
கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். மலை போல வந்த துன்பம் பனி போல உன் வரலால நீங்கிடுச்சு. இனிமே என் வாழ்க்கையில எந்த சோதனையும் வரக்கூடாது. நீதான் காப்பாற்றணும். शतमानं भवति शतायुः पुरुषः शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठते सर्वाभीष्टसिद्धिरस्तु अरूपतिलका சாரி. தெரியாம செஞ்சதுக்கு மன்னிச்சிடலாம், தெரிஞ்சே செஞ்சதுக்கு மன்னிக்க முடியாது பிரியா. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? பேர் மட்டும் இல்ல, உன்னை பத்தின எல்லா விஷயமும் தெரியும். தெரியாது ஒன்னே ஒண்ணுதான், எதுக்காக அருண்குமார கொலை பண்ண? நான் உன்னை மறைக்கிறேன்னு நினைக்காத, நீதான் உண்மையை மறைக்கிற. சொல்லு, எதுக்காக அருண்குமார கொலை பண்ண? யார் சார் நீங்க? யார் அந்த அருண்குமார்? எனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? நான் எதுக்காக அவனை கொலை பண்ணணும்? அதை நீதான் சொல்லணும். எனக்கு எதுவும் தெரியாது. ஆ? திரும்ப திரும்ப என்ன தொந்தரவு பண்ணினா வீணா பிரச்சனை தான் வரும். நான் எதுக்காக உன்னை கேட்கிறேன்னு இப்போ உனக்கு புரியாது. உண்மையை சொல்லு. உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் கேட்கிறேன். சொல்லு. பதில் சொல்லாம போறதுனால என்ன நீ ஏமாத்தல, உன்னை நீயே ஏமாத்திக்க. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இப்ப நீ சொல்லாம போனாலும் சொல்ல வேண்டிய நேரம் வரும். நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடு. பிரியா, பிரியா, என்னமாச்சு உனக்கு? நீ இன்னும் சாப்பிடல? எனக்கு பசி இல்ல. பசி இல்லையா? மனசு சரியில்லையா? கோயிலுக்கு போய் மனசுல இருக்கிற பாரத்தை கடவுள்கிட்ட சொன்னா ஒரு சந்தோஷம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து சோகமா இருக்க. ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்லைங்கிறல்ல. உன்னை குழந்தையில இருந்து வளர்த்தவனா, உன்னோட ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு அர்த்தம் புரியும். சொல்லுமா, என்னாச்சு? அப்பாவை நினைச்சு வருத்தப்படுறியா? ஹலோ, யாரு? நான் தான் பேசுறேன். நான் தானே. யாரு? கோயில்ல பார்த்து பேசுனேன், அதுக்குள்ள என் குரலை மறந்துட்டியா? என் போன் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? கொலையை செஞ்சது நீதானு கண்டுபிடிச்ச எனக்கு உன் போன் நம்பரை கண்டுபிடிக்கிறதா பெரிய சிரமம். வின்சர் பார்க்ல ரூம் நம்பர் 302ல தங்கியிருக்கேன். நீ உடனே வந்து பார்த்தா உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. இதுக்கு மேல தொந்தரவு பண்ணீங்கன்னா மரியாதை கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. யாருமா? ராங் நம்பர். ராங் நம்பர் கிட்டயே இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? ஏய் பிரியா, என்னடி ஆச்சு உனக்கு? நான் பிருந்தா பேசுறேன். சாரி பிருந்தா, அடிக்கடி ஒருத்தன் தப்பா போன் பண்ணி ஏதோ பேசிட்டு இருந்தான். அவன் நினைச்சிட்டேன். என்ன ஏதோ குழப்பமா பேசுற? ஏதாவது பிரச்சனையா? மனசு சரியில்லை. உன்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. கூடிய சீக்கிரத்துல பெங்களூர்ல வந்து உன்னை வெயிட் பண்றேன். இப்படி நிறைய தடவை சொல்லிட்டு என்ன ஏமாத்திருக்க. இந்த தடவை கண்டிப்பா வருவேன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய். பாய். இதுவும் ராங் நம்பரா? தாய்மா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்ன எதுவும் கேட்காத. நேரம் வரும்போது நானே எல்லா விஷயத்தையும் சொல்றேன். நீ சொல்றது யோசிச்சு பார்த்தா காரணம் இல்லாம அலெக்ஸ் அந்த பொண்ணு பின்னாடி சுத்த மாட்டான். தம்பி கொலைக்கு அந்த பொண்ணுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அந்த பொண்ணு யாரு, எங்க இருக்கான்னு நீ கண்டுபிடி. அலெக்ஸை நான் பாத்துக்கிறேன்.
ஹலோ, நேத்தே ஹோட்டலுக்கு வருவேன் நினைச்சு வரல. இப்போ வந்து கேட்டு பாரு, உடனே வருவேன் நினைக்கிறேன். நம்பர் 302 எங்க இருக்கு? தேர்ட் ஃப்ளோர். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள என்ன சத்தம்? அது வேற ஒண்ணும் இல்ல மேடம், உள்ள ஸ்டார் டிவில இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஓ சாரி, நீயா? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இதுக்காக தான் என்ன வர சொன்னீங்களா? வேற ஆளுங்க வந்திருப்பாங்கன்னு சந்தேகப்பட்டேன்.
என்ன சொல்றீங்க? உனக்கு ஒண்ணும் தெரியாதா? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறதா உனக்கு கை வந்த கலையாச்சே. என்ன கொல்றதுக்கு ஆள் அனுப்புனா அது நடக்கல. உங்களை எதுக்கு நான் கொலை செய்ய நினைக்கணும்? நீ கொலை செஞ்சேன்னு தெரிஞ்ச ஆளே நான் ஒருத்தன் தான், அதனால இருக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கும் அந்த அருண்குமார் கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எந்த சம்பந்தம் இல்லைன்னா நீ இங்க வந்திருக்க மாட்ட. நீ இங்க வந்ததுல இருந்து அந்த கொலையை நீதான் செஞ்சிருப்பேன்னு உறுதியாயிருச்சு. நோ, எனக்கும் அவன் கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன். கரெக்ட். எப்படி இருந்தாலும் நீ போக வேண்டிய இடம் அதானே. Stop it. ரொம்ப டென்ஷனா இருக்க. போக சொல்றியா? உங்க உபசரிப்பு போதும். இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணாம இருந்தா உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. Be careful. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? யார் நீங்க? கேக்குறேன்ல. யார் நீங்க? என்ன தேடுறீங்க? இங்க வாங்க. பாத்தீங்களா? இங்க வாங்க. நாங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தது எங்க கைக்கு கிடைச்சிருச்சு. இனி போக போக என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார். போடி. தாய்மா, தாய்மா, என்னாச்சு? என்ன நடக்குதுங்கிறத நீ சொல்லலனாலும் என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்றேன். யாரோ 3 ரவுடி பசங்க வீட்டுக்குள்ள வந்து எதையோ தேடினாங்க. கடைசியா நீயும் அப்பாவும் இருக்கிற போட்டோவை காட்டி அவங்க தேடினது கிடைச்சிருச்சுன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க. தாய்மா, பிருந்தாவுக்கு நான் எழுதின லெட்டர் இங்க இருந்துச்சே, அந்த லெட்டரையும் அவங்க தான் எடுத்துட்டு போனாங்க. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் மனசுல ஒண்ணும் இல்ல. ஓ மனசுலதான் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. என்ன அங்க வர சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு ரவுடிங்களை அனுப்புறீங்களா? என்னது? ரவுடிகள் அனுப்பிச்சனா? அது ஓம் பழக்கம். எதுவா இருந்தாலும் நேரடியா சந்திச்சுதான் எனக்கு பழக்கம். பேசுனது போதும். இது வரைக்கும் என்னதான் தொந்தரவு பண்ணீங்க? இனிமே என் ஃப்ரெண்டையும் தொந்தரவு பண்ண போறீங்களா? என்ன சொல்ற? எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. பெங்களூர்ல இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட் பிருந்தாவுக்கு எழுதின லெட்டரை எதுக்கு எடுத்துட்டு வர சொன்ன? அலெக்ஸ் ஃபாலோ பண்ற இந்த பொண்ணோட அப்பா யாருன்னு தெரியுதா? ஏன் தெரியாம? காந்திராஜன் தானே. அந்த ஃபைலை மட்டும் அவன் ஒப்படைச்சிருந்தா நாம அத்தனை பேரும் உள்ள போயிருப்போம். சோ நடந்த கொலைக்கும் அந்த பொண்ணுக்கும் அந்த ஃபைலுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அதான் அலெக்சாண்டரோட ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஃபைல் மட்டும் அலெக்சாண்டர் கைக்கு கிடைச்சதுன்னா நம்மள நம்பிட்டு இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளோட நிலைமையும் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. சோ உடனே அந்த பொண்ணு பார்த்த ஃபைலை கேளுங்க. கொடுக்கலன்னா finish.
ஹாய் பிரியா, சொன்னபடி வந்துட்ட. எப்படி இருக்க? உன்கிட்ட நிறைய பேசணும். மனசு சரியில்லை, அதான் உன் கூட 4-5 நாள் தங்கிட்டு போலான்னு வந்தேன். படிக்கிறப்பவே நீ இப்படிதான் சாதாரண விஷயத்துக்கெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்குவ. சரி, இன்னைக்கு ஈவினிங் என்னோட டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, நீயும் வா. உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். வா. பில்லியர்ட்ஸ் விளையாடுற டேபிள்ல பிருந்தாவை ஏன் கட்டி போட்டிருக்கேன்னு பாக்குறியா? நாங்க யார் ஆளுங்கிறது தெரியுமா? தெரியாம என்ன? நான் தான் அலெக்ஸ் கிட்ட சொல்லிட்டேனே, எனக்கும் அருண்குமார் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அருண்குமார் கொல்ல உனக்கு சம்பந்தம் இருக்குன்னு நாங்க சந்தேகப்பட்டோம். அலெக்ஸும் சந்தேகப்படுறான்னு எங்களுக்கு தெரியும். அலெக்சாண்டர் காரணம் இல்லாம சந்தேகப்பட மாட்டான். சொல்லு, அவனை எதுக்காக கொலை பண்ண சொல்லு. திரும்ப திரும்ப சொல்றேன், எனக்கும் அவன் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சரிம்மா, அருண்குமார் கதை முடிஞ்சு போச்சு, அதை விடு. அவங்ககிட்ட இருந்து முக்கியமான ஒரு ஃபைல் எடுத்துட்டு போனியா? அது எங்க? எனக்கு எதுவும் தெரியாது. அவளோட உயிர் தோழி இல்ல, எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிருப்பா. அந்த ஃபைல் எங்க? எனக்கு எதுவும் தெரியாது. காட்டி கொடுக்க மாட்டேங்கிற பாத்தியா? இதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். உயிர் காப்பான் தோழன்னு வாங்க. நீ உண்மையை சொல்லி இவ கற்ப காப்பாத்துமா? பேச மாட்டியா? சரி, நீ உண்மையை சொல்லாதனால இவளை அனுபவிக்க போற அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்க போகுதோ? நான் தான் இந்த அதிர்ஷ்டசாலி. நான் தான் அது. நமக்குள்ள போட்டி வேண்டாம்பா. நான் அந்த பந்தை போடுறேன். நான் 10 எண்ணும்போது இந்த பந்து யார் கையில இருக்குதோ அவன் தான் அந்த அதிர்ஷ்டசாலி. 1 2 3 4 5 உங்க ஆட்டத்தை நீங்க காட்டிட்டீங்க, என் ஆட்டத்தை நீங்க பார்க்க வேண்டாம். பந்து விளையாடுறது சின்ன பசங்க ஆட்டம், பந்தாடுறது சிபிஐ ஆட்டம். கத்திக்கு கன் தேவையில்லை, இந்த அலெக்சாண்டரோட காலே போதும்.
அதிர்ச்சி அடைஞ்சதுனால அன்கான்ஷியஸ் ஆயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். கொடுத்த மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. மறுபடியும் நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். பத்திரமா பாத்துங்க. நானும் கிளம்புறேன். என்ன நடந்துச்சு? நீங்க யாரு என்னன்னு சொல்லவே இல்லையே. என்ன நடந்தது? நான் யாருன்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. சம்பந்தப்பட்டவங்க கிட்ட ஃபைல பத்தின ஆளுங்க விசாரிச்சிட்டாங்க. ஃபைல் எங்கேயும் இல்ல. எரிஞ்சு போன சௌதரியோட ஃபைலும் எரிஞ்சு போச்சு. விஷயத்தை நம்மளா போட்டு கிளற வேண்டாம். இதோட விட்டுருவோம். கியா அசோக் பையா, ரொம்ப சுலபமா சொல்லிட்டே. எப்படியாவது ஃபைல் விஷயம் வெளியே வந்தா என்ன ஆகும்? சென்ட்ரலே ஆடி போயிடும். நாட் ஓன்லி பொலிட்டிஷியன், ஈவன் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், எங்களை மாதிரி பிசினஸ் மேன் எல்லாரும் மாட்டுவாங்க. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஃபைல் அலெக்ஸ் கைக்கு போனா எனக்கு தான் பாதிப்பதிக்கும். அதனால உங்க எல்லாரை விட எனக்கு தான் அக்கறையும் அதிகம். சரி பையா, நாம சொன்ன மாதிரி பணம் கொடுத்துறோம். ஆனா நமக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். மை ஷேர் இஸ் ஆல்சோ இன் இட். எங்களை நீங்க தான் காப்பாத்தணும். டோன்ட் வரி. இந்த அசோக் பிரதர்ஸை நம்பி இதுவரைக்கும் யாரும் கெட்டு போனதில்லை. வெல், தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். பிரியா, என்ன நடந்துச்சுன்னு நான் கேட்க மாட்டேன். கேட்டாலும் நீ பதில் சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். உன் வயசுல இருக்கிற பொண்ணுக்கு ஒரு ஆண் துணை வேணுங்கிறத புரிஞ்சுக்க. உங்க அப்பா உயிரோட இருக்கும் போதே உனக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க. பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே உங்க அப்பா இறந்ததால நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்ட. அந்த மாப்பிள்ளையே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க அப்பாவோட ஆசை நிறைவேறும் நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் நீ சொன்னதை நான் கேட்டேன். இந்த ஒரு விஷயத்திலேயாவது நான் சொல்றதை நீ கேட்பேன்னு நம்புறேன். ஹலோ, லக்ஷ்மியா? நான் தாயம்மா பேசுறேன். சொல்லுங்க. பிரியாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டேன். அப்படியா? சம்மதிச்சிட்டாளா? அவ மனசு மாறதுக்கு முன்னாடி வர்ற முகூர்த்தத்திலே அவ கல்யாணத்தை முடிச்சிடுவோம். சரிங்க, தம்பிகிட்டயும் சொல்றேன். அவனும் சந்தோஷப்படுவான். சரிங்க. தம்பி, பிரியா வீட்டுல இருந்து போன் வந்தது. பிரியா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாலாம். என்ன ஒண்ணு, வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கணும்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதான் என்ன பண்றதுனே புரியல. ஏங்கா கவலைப்படுற? எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமா. இதுக்கு உதவி செய்யுங்க. இந்த கலர் நல்லா இருக்காமா? வேண்டாம். அந்த முதல்ல புடவை பார்த்துட்டு போலாம். சொல்றேன் வா. பிரியா, ஏமா புடவை எடுக்கல? ஒண்ணும் இல்ல. டைம் போய் கார்ல உட்காரு. என்னம்மா, எதுவுமே வாங்கலையே? நீ போய் உட்காரு, நான் வரேன். ஏன் நான் எங்க போனாலும் என் பின்னாலே சுத்தி சுத்தி வரீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கும் அவன் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் எதுக்கு தெரியுமா இங்க வந்தேன்? உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். வாழ்த்து சொல்ல வேண்டாமா? சரி, முகூர்த்த புடவை செலக்ட் பண்ணிட்டீங்களா? நீங்க என்ன கலர் செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லட்டுமா? சிகப்பு கலர், பிளட் ரெட். உங்களுக்கு தான் சிகப்புனா ரொம்ப பிடிக்குமே. ஐயோ, நான் திரும்ப 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 போய் சொல்ல வேண்டாம். நீ எங்க போனாலும் வரேன்.
உன் கல்யாணத்துக்கு வர வேண்டாமா? எங்க இன்விடேஷன்? இன்விடேஷன் சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் தான் கொடுப்பாங்க. அப்ப நான் தெரியாதவனா? அதுவும் சரிதான். அருண்குமார் ஏன் கொலை செஞ்சேன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஏற்கனவே உனக்கு கல்யாண டென்ஷன், இதுல நான் ஒரு டென்ஷனா? பெஸ்ட் ஆஃப் லக். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சா? வந்துட்டாங்க மாப்ள. நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்கல்ல? இப்பதான் சாப்பிட்டோம். என்ன பையன் பேசிட்டு இருக்க? எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரமா ரெடி ஆயிவா. சரிக்கா, அதோ வந்துடுறேன். पद्मे स्थिरां पद्मवर्णां ताविवावक्वयेश्रियं मनधक्कां मागोदिं आजस्तस्यवदेविगे अशोनागं लोकमन्वेष्यमधिश्री प्रियदान्यशः कर्तवेन प्रदापितां श्रियं आसयमेत्रे मातकं आपद्यन् आपले जुटवागा யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது போயிடலாம். நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன். ஆனா நீங்களே புருஷனா வருவீங்க நான் நினைச்சு கூட பாக்கல. இவ்வளவு திட்டம் போட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கல்யாணத்துக்கு எங்க இன்விடேஷன் கேட்டீங்களே, உங்க மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா? பிறந்த உடனே அம்மாவை எழுத, ஆதரவு தேவைப்படுற நேரத்துல அப்பாவை எழுத, இனிமே புருஷங்கிற பந்தம் மட்டும்தான் பாக்கி இருக்கு நினைச்சேன். அதுவும் இப்ப போய் ஆயிடுச்சு. ஏன் என்ன சித்திரவதை செய்றீங்க? சொல்லுங்க, நீங்க யாரும் தயவு செய்து சொல்லுங்க. பேசி முடிச்சிட்டியா? இல்ல ஏதாவது பாக்கி இருக்க? இப்ப நான் பேசலாமா? நான் யாருங்கிற கேள்விய நீ முன்னாடியே கேட்டிருந்தா இந்த அளவுக்கு குழப்பம் வந்திருக்காது. பரவாயில்ல, இப்போ அது கேட்டியே.
நான் ஒரு சிபிஐ ஆபீசர். ஒரு கொலகாரிக்கு சிபிஐ ஆபீசர் தண்டனை தான் வாங்கி தருவான், தாலி கட்டி தாரமாக்கிக்க மாட்டான். புருஷங்கிற பந்தம் பொய்யாயிருச்சு நீ சொன்ன, அதுவும் உனக்கு பொய்யாயிடக்கூடாதுதான் நான் உன்னை என் மனைவியை ஏத்துக்கிட்டேன். உனக்கு நல்லது செய்யணும்னு உன் பின்னாடி வந்த போதெல்லாம் நீ என்னை பார்த்து பயந்து ஓடுன. என்னை விட்டு விலகி போனா உனக்கு ஆபத்து. அதனாலதான் 3 முடிச்சு போட்டு நீ என் பக்கத்திலே இருக்கணும்னு முடிவு பண்ண. அது மட்டும் இல்ல, உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு உங்க அப்பாவும் ஆசைப்பட்டாரு. உன் போட்டோவை பார்த்த என் அக்கா, என் தம்பி எல்லாருக்குமே உன்னை பிடிச்சிருந்தது. நானும் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னேன். அலெக்ஸ், என் பொண்ணுக்கு இவ்வளவு சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தேங்க்யூ. முகூர்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம்? ட்ரைனிங்காக 3 மாசம் டெல்லிக்கு போறேன். திரும்பி வந்தது முகூர்த்தத்தை வச்சுக்கலாமே. கல்யாணம் தள்ளி போகுதுன்னு வருத்தப்படுறீங்களா? நானோ வாழ்க்கையில 2 விஷயத்துக்காக நான் ஆசைப்படுறேன். ஒண்ணு, என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கும்னு நினைச்சேன், அது நடந்துருச்சு. வெல், இன்னொரு ஆசை, என் லட்சியம் கூட சொல்லலாம். பல மோசடி செஞ்சுட்டு இருக்கிற அசோக் பிரதர்ஸ சட்டத்து கையில பிடிச்சு தரணும். அதுக்கான ஆதாரங்களை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது எவ்வளவு பெரிய ஆபத்தான வேலைங்கிறது எனக்கு தெரியும். இதனால நம்ம சிபிஐ டிபார்ட்மெண்ட்டே பெருமைப்படும். என்னோட இந்த லட்சியம் நிறைவேறணும்னா அதுக்கும் உங்களை தான் நம்பியிருக்கேன். கண்டிப்பா உங்களோட இந்த லட்சியம் நிறைவேறும். Ha ha ha!